Tier 5 powered by Nokia Lumia 630. பெங்களூர் பாரத நாட்டோட அதிக மக்கள் வாழற நகரம். சிலிகான் சிட்டி, எஜுகேஷன் ஹப் போன்ற பல பேர்களால் அழைக்கப்படுது. நம்ம நாட்டோட மூல முடுக்கில் இருந்தெல்லாம் நல்ல கல்வி, நல்ல வேலைக்காக இங்க வர்றாங்க. இந்த நகரம் சம்பந்தப்பட்ட கதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சில நேரங்கள்ல வாழ்க்கையோட பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம சாக துணிஞ்சிடுறோம். இந்த மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸோட கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்மளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய உண்மையான பயங்கரமான நட்பின் சித்திரம். பேரு பிரியா பட்டேல், வயசு 16, விமென்ஸ் காலேஜ் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர் காலேஜோட ஸ்டூடெண்ட். குடிகார போஸ்ட்மேன் அப்பா, பொறுப்பில்லாத அம்மாவோட பொண்ணான பிரியா சின்ன வயசுல இருந்தே வீட்டில் பிரச்சனைகளை மட்டும்தான் பார்த்துருக்கா. ஒரு பையனை பெத்து கொடுக்க முடியாத காரணத்தினால அடிக்கடி பிரியாவோட அப்பா அவங்க அம்மாவை மிருகத்தனமா அடிப்பாரு. பல நேரங்கள்ல அவங்க அம்மாவை காப்பாத்த போய் பிரியாவுக்கும் பயங்கரமா அடி விழும். அம்மா இருந்த வரைக்கும் பிரியா இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. ஆனா அவங்க அம்மா திடீர்னு இறந்ததுக்கு அப்புறம் பிரியாவுக்கு அந்த வீட்டுல இருக்கிறது பாதுகாப்பா தோணல. அதனால இந்த வாழ்க்கையவே முடிச்சுக்கலான்னு யோசிச்சா. சீமா பிரியா கூடவே ஹாஸ்டல்ல இருக்கா. 4 சகோதர சகோதரிகளோட பிறந்த சீமா தான் மூத்த மக. தந்தை இறந்ததுக்கு அப்புறம் வீட்டோட நிலைமை மோசமாக ஆரம்பிச்சது. எங்க வறுமை இருக்கோ அங்க பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது. சீமா மேல படிக்க நினைச்சா. ஆனா அவங்க அம்மாவுக்கு படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகணும்னு தோணுச்சு. சீமா தன்னோட வாழ்க்கையை இந்த பொறுப்புகளோட சுமையோட வாழ விரும்பல. அதனால அவளோட உயிரை போக்கிக்க முடிவெடுத்தா. வர்ஷா நல்ல வீடு, நல்ல குடும்பம், அதோட ரொம்ப நல்ல வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையில பிரியாவும் சீமாவும் இல்லைன்னா அவளோட வாழ்க்கையே வேஸ்ட்னு நினைக்கிறான். இந்த காரணத்தினால தான் வர்ஷாவும் அவங்க 2 பேரோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கையவே மாய்ச்சிக்க முடிவெடுத்தா. வீட்டை விட தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ற வர்ஷா அவ வாழ்க்கை முழுவதும், அதோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவ ஃப்ரெண்ட்ஸோடவே இருக்கணும்னு நினைச்சா. 3 பேரும் ஒன்னா இறந்துடலான்னு முடிவெடுத்திருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் அவங்கள உறுத்திக்கிட்டு இருந்தது. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் 3 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இது கண்டிப்பா நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. குறிப்பா பார்த்தா வர்ஷா நண்பர்களோடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த முடிவெடுத்தா. வர்ஷாக்கு வாழ்க்கைன்னா ஒரே ஒரு அர்த்தம் தான், அட்வென்ச்சர். அவ பிரியாவுக்கும் சீமாவுக்கும் இன்டர்நெட்டோட ஆர்டிகல்ஸை காட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டா. அதாவது இறந்ததுக்கு அப்புறமும் தந்திர மந்திரங்களால அவங்களோட ஆத்மாக்கள் ஒன்னா இருக்க முடியும். வர்ஷா அதை செய்யற ஆளை கூட கண்டுபிடிச்சிட்டா. அவன் மாந்திரிகத்துல ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஆத்மா ஒன்னா இருக்குன்னு நம்பிக்கை கொடுத்தான். அவங்க 3 பேரும் இப்ப தந்திர மந்திரத்தால அவங்க 3 ஆத்மாக்களையும் இணைக்கிற சக்தி கொண்ட ஆள்கிட்ட இருக்காங்க. அந்த கொஞ்ச பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் இந்த வேலையை செய்ய தயாராயிட்டான்.
kali sajan tang nama aku dah macam tu mencakap nama cala la biasa cuma jalan. Mungkin kalau ada aku menganda mati aku cecala panjang cecam menjakala dah zaman. Bantu ke situ. நீங்க எல்லாரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இந்த உலகத்திலையும் சரி இந்த உலகத்துக்கு அப்புறமும் சரி நீங்க எப்பவுமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டோம்னு. நாங்க எல்லாரும் சத்தியம் பண்றோம், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சரி இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி நாங்க எப்போதும் பிரியவே மாட்டோம். Guys, I'm so excited. Film dialogues எல்லாம் கேட்டிருக்கேன், ஆனா இப்போ உண்மையிலே I mean really நாம எல்லாரும் ஒன்னா வாழ்ந்து ஒன்னா செத்து, அது மட்டும் இல்ல செத்ததுக்கு அப்புறமும் நம்ம ஒன்னா தான் இருக்க போறோம். That's so cool இல்ல? Okay guys, ராத்திரி 12 மணி டெரஸ்க்கு வந்துருங்க. ஓகே, மறந்துடாதீங்க, ரைட்? சரி, இப்போ நம்ம போலாம். கைஸ், நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்கல்ல? சரி கைஸ், இப்ப நம்ம எல்லாரும் நம்ம கண்களை மூடிக்கலாம். நான் 3 வரைக்கும் எண்ணுவேன், அப்புறம் 3rd கவுண்ட்ல நம்ம எல்லாரும் ஒன்னா குதிச்சிடலாம். ஓகே? One, 2,
உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி நாங்க எப்போதும் பிரியவே மாட்டோம். சீமா சீமா என்னாச்சு? சீமா சீமா வர்ஷா கண்ணு என்ன? வருஷோட கண்ணு தெரியுது. என்ன சொல்ற? உனக்கு என்னாச்சு பிரியா? என்னாச்சுனே தெரியல, ரொம்ப வலிக்குது. உனக்கு என்னாச்சு? தெரியல, ரொம்ப வலிக்குது. என்ன சொல்ற? பைத்தியம் பிடிச்சிருக்க என்ன? சும்மா நடிக்காத. சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம், வா. சரி வா. நீங்க தானே வர்ஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, வர்ஷாவை பத்தி எங்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டோம். எங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது. ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி, நீங்க போகலாம். வா. என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி ஓடி போயிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மேம், நான் சீமா கிட்ட போயிட்டு இருக்கேன். சரி சரி, பாத்து போ.
பிரியா சீமா என்னாச்சு உனக்கு என்னாச்சு பிரியா என்ன ஆச்சு என்ன சொல்லு சீமா நான் அவளை பார்த்தேன் சீமா. யாரு சீமா சொல்லு. என் பெட்ரூம்ல சீமா, என் கபோர்ட்லயும். யாரு சீமா வர்ஷா. என்ன என்ன பேசுற வாட்ஸ் ராங் வித் யூ நீ இந்த மாதிரி பேனிக் ஆனீனா தேவையில்லாம எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரும் சீமா என் 2 கண்ணாலையும் நான் பார்த்தேன். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கா. இங்க பாரு என் கையில ஏற்பட்ட வலி. சீமா நான் தான் சொல்றேன்ல, அவன் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்கா. நம்ம அவளை டிஷ் பண்ணிட்டோம் சீமா. அவன் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்கா. நான் சொல்றது கேளு பிரியா, அதெல்லாம் உன் பிரம்ம தான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம நீ இந்த மாதிரி ஒலறிட்டு இருந்தீனா நாளைக்கு நம்ம ஜெயில தான் இருப்போம். ஆனா சீமா நான் அவளை பார்த்தேன். நீ எதையும் பார்க்கல. இது எல்லாமே உன் பிரம்ம தான். ரிலாக்ஸ். இங்க பார், உடனே நீ பெயின் கில்லர் போட்டுட்டு நீ வந்து என் கூட என் ரூம்லயே இரு. ஓகே ஓகேவா? டோன்ட் வரி. நான் தான் சொல்றேன்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வா. காலம் கடந்து தான் எனக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்தது. என்னோட இன்ட்ரெஸ்ட் மந்திரம் சித்தி இந்த ஞானத்தை அடையணுங்கிறது தான். கிட்டத்தட்ட அந்த 3 பொண்ணுங்களுக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. வர்ஷா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மேல ரொம்ப கோவமா இருந்தா. ஏன்னா அவங்க செய்த சத்தியத்தை அவங்க மீறிட்டாங்க. ஆனா வர்ஷா அந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உயிரையே விட்டா. அதை தவிர அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை. அன்னைக்கு ராத்திரி 3 ஃப்ரெண்ட்ஸும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரத்த பந்தத்தை உறுதி பண்ணிக்கிட்டாங்க. அப்பதான் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் ஒன்னா இருக்க முடியும். ஆனா 2 பேர் உயிரோட இருந்த காரணத்தினால வர்ஷாவோட ஆத்மா அலைஞ்சு திரிஞ்சது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தது. அந்த கோவத்துல தான் தன்னோட அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சிருக்கா. அடுத்த நாள் பிரியா எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கிறதுக்காக லைப்ரரியில கொஞ்ச நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பதான்
ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சீமா கிட்ட போனை கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ சீமா, ட்ரஸ்ட் மீ, நான் வருஷாவை பார்த்தேன்னு சொன்னேன்ல, நான் திருப்பியும் அவளை பார்த்தேன். அதுவும் நம்ம லைப்ரரியில பார்த்தேன். வாட்? ஷட் அப் பிரியா. இதெல்லாம் உன் பிரம்மதான் சொன்னேனா இல்லையா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா பிரியா? சீமா ட்ரஸ்ட் மீ, நான் என் 2 கண்ணால வருஷாவை பார்த்தேன், அதுவும் லைப்ரரியில. அப்ப சரி, நீ அங்கேயே இரு, நான் உடனே லைப்ரரிக்கு வரேன். சீக்கிரமா சீமா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் காப்பாத்துங்க, ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அங்கிள், கொஞ்சம் காப்பாத்துங்க அங்கிள். யார் நீங்க? அங்கிள், அவன் என்ன கொன்னுடுவான், என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அங்கிள், என்ன கொஞ்சம் ஹாஸ்டல்ல விட்டுருங்க என்ன அங்கிள். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. அங்கிள் என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க அங்கிள். பிரியா, 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 பிரியா. பிரியா, பிரியா, பிரியா எழுந்திரு பிரியா. பிரியா, உனக்கு என்னாச்சு? பிரியா, 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 யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராவது வாங்க.
யார் நீங்க? அங்கிள் அவன் என்ன கொன்னுடுவா, என்ன யார்? காப்பாத்துங்க என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அங்கிள் என்ன கொஞ்சம் ஹாஸ்டல்ல விட்டுருங்க என்ன அங்கிள். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. அங்கிள் என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க அங்கிள். பிரியா 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 யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராவது வாங்க. சரி, உங்க ஸ்டேட்மெண்ட்டை நாங்க எடுத்துக்கிறோம். வேற ஏதாவது இன்கொயரி இருந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். Very well, Inspector. எனி ப்ராப்ளம்? Not at all. Thank you so much, Inspector. இங்க என்ன வேடிக்கை? அவங்க கிளாஸுக்கு போங்க. ஏன் என்ன நின்னுட்டு இருக்கீங்க? சீமா, நடந்ததெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இட்ஸ் நாட் நார்மல், யூனோ. எப்பவாவது உனக்கு பிரியா ஒரு மென்டல் ட்ராமால இருந்த மாதிரி தோணிருக்கா? உனக்கு எப்பவாவது அவ டிஸ்டர்ப்டா இருந்த மாதிரி தோணிருக்கா? நோ சார். வேற ஏதாவது உனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருந்து அதை என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? இட்ஸ் ஓகே, நீ போகலாம். ஆஹா, உனக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா எதை பத்தியும் யோசிக்காம என்கிட்ட வந்துரு. சீமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். சீமாவும் மென்டலா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சா. ஏன்னா வருஷாவோட எண்ணம் முழுவதும் அவங்கள கொல்றதா இருந்தது. ஆனா கொல்றதுக்கு முன்னாடி அவ அவங்கள பயமுறுத்த நினைச்சா. அவ பிரியா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாளோ அதே மாதிரி சீமா கிட்டே நடந்துக்கிட்டா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பிரியாவும் சீமாவும் கடைசி நேரத்துல சாவ பார்த்து பயந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்டு மேல இருந்த அன்பை விட பல மடங்கு மரண பயம் இருந்துச்சு. வருஷாவுக்கு இந்த விஷயம் தான் கோவத்தை ஏற்படுத்திச்சு. சீமா ஒரு செல்லுக்குள்ள போயிட்டா. அவ தன்னை தனிமைப்படுத்த ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டா. யார்கிட்டயும் பேசல, எதுவுமே செய்யல.
நானே வருவேன் இங்கும் அங்கும் யாரென்று யார் அறிவார் நானே வருவேன் இங்கும் அங்கும் யாரென்று யார் அறிவார் சீமாவோட மனநிலைமை மோசமாகிறத கவனிச்ச அந்த வார்டன் அத ப்ரொஃபசர் கிட்ட சொன்னாங்க. உடனே அவர் சீமாவை கூட்டிக்கிட்டு அவரோட மனோதத்துவ ஃப்ரெண்ட சந்திச்சாரு. இங்க பாருமா சீமா, நான் உனக்கு எழுதி கொடுக்கிற மருந்த தினமும் கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும். அதனால என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தினமும் நல்ல தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கூடவே ஹைப்பர் டென்ஷனுடைய கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. ஒரு வாரத்துக்கான கோர்ஸை நான் தரேன். அண்ட் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பார்க்கணும். ஓகே? சீமா சீமா நோ நோ ரிலாக்ஸ் 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 சீமா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சீமா. சீமா ரிலாக்ஸ். இந்த இந்தா தண்ணி குடி, தண்ணி குடிமா, தண்ணி குடிமா, தண்ணி. ரிலாக்ஸ். குட். சீமா, நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? இது என்னோட சேரோட சவுண்ட், அவ்வளவுதான். இந்த சத்தத்துக்கு யாராவது பயப்படுவாங்களா என்ன? பயப்பட மாட்டாங்கல்ல. இங்க பாரு சீமா, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு நாம ரெண்டு பேருமே எதுவுமே பேசல. ஆனா நீ அடுத்த தடவை வரும்போது நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆனா நீ மட்டும்தான் என்கிட்ட பேசணும். நீ என்கிட்ட உன்னுடைய பயம், உன்னுடைய கவலைகள், இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லணும். Are you okay with that? I like that. Very good girl. எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். வா சீமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச. சீமா, நீ வெளியே 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
சீமா உண்மையை சொல்றதுக்கு ரொம்ப தாமதப்படுத்திட்டா. ஆனா இருந்தாலும் இந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னோட சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்டோட உதவி தேவைன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, நான் அவளை அதிக நேரம் ஓய்வெடுக்க மட்டுமே சொன்னேன். ஆனா விதியோட விளையாட்டு வேற மாதிரி இருந்தது. நாங்க எல்லாரும் சத்தியம் பண்றோம், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சரி, இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, நாங்க எப்போதும் பிரியவே மாட்டோம். வர்ஷா, வர்ஷா, வர்ஷா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. அன்னைக்கு நான் உன்னை குதிக்காதன்னு சொன்னேன், ஆனா நீ அதுக்கு முன்னாடியே குதிச்சுட்ட. ஐ எம் சோ சாரி வர்ஷா, என்ன ப்ளீஸ் மன்னிச்சிடு. வர்ஷா, ஐ எம் சோ சாரி வர்ஷா, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல, ப்ளீஸ். ப்ளீஸ் வர்ஷா, வர்ஷா, வர்ஷா ப்ளீஸ். வர்ஷா, வர்ஷா, வர்ஷா ப்ளீஸ். வர்ஷா, வர்ஷா ப்ளீஸ் வர்ஷா, வர்ஷா என்ன மன்னிச்சிடு வர்ஷா. வர்ஷா ப்ளீஸ் வர்ஷா, வர்ஷா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. வர்ஷா, வர்ஷா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு வர்ஷா. போ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன்.